என் தங்கப்பிள்ளையே, சரியாக வெள்ளிக்கிழமையினுடைய இரவில் இந்த வராகி உன் கண்ணில் பட்டிருக்கின்றேன். என் குழந்தையே, நம்பிக்கையோடு என்னை தொடு. ஏனென்றால் நாளைய விடியலில் உன்னை தேடி உன் எதிரில் இந்த அடையாளத்தோடு ஒருவர் வருகிறார் என்றால் நிச்சயமாக அவருக்கு நான் சொல்கின்ற ஒரு பொருளை நீ கொடுத்து விட்டால் போதும். உன்னுடைய வாழ்க்கையில் நம்ப முடியாத பல அதிசயங்கள் எல்லாம் நிச்சயமாக நடக்கும். உன்னுடைய வாழ்க்கையில் நீ கனவிலும் நினைத்திட முடியாத அளவிற்கு பல நல்ல விஷயங்கள் நிச்சயமாக நடக்கும். என் பிள்ளையே, உன்னோடு நான் இருக்கின்ற இந்த நேரம் உனக்கு என்ன நடக்கிறது, ஏது நடக்கிறது என்பதனை எல்லாம் நான் ஒவ்வொரு முறையும் உனக்கு தெளிவாக எடுத்துச் சொல்லும் பொழுது அதையெல்லாம் நீ சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். இனி நடக்கக்கூடிய விஷயங்கள் ஒவ்வொன்றையும் என் குழந்தை நீ சரியாக புரிந்து கொள்ள வேண்டிய நேரம் இது. நாளைய விடியலில் யார் வரப்போகிறார், அவர் நம்மிடம் எதை சொல்லப் போகிறார், எந்த ஒரு விஷயத்தை நம்மிடம் கேட்கப் போகிறார் என்பதனை கட்டாயமாக என் குழந்தை நீ புரிந்து கொள்ள வேண்டிய நேரம் இது. என் பிள்ளையே, வாழ்க்கை அவ்வளவு சுலபமாகவெல்லாம் உனக்கு சந்தோஷங்களை கொடுத்து விடுவதில்லை. அதுபோல அவ்வளவு எளிதாகவெல்லாம் உனக்கு எந்த நன்மைகளையும் காட்டித்தரவில்லை. எல்லாவற்றிற்கும் என் பிள்ளை பட்ட கஷ்டங்கள் என்னவென்பதனை நான் அறிவேன். ஒவ்வொரு விஷயத்தையும் அடைவதற்காக என் குழந்தை அனுபவித்த சோதனைகள் எல்லாம் என்னவென்பதனை நான் அறிவேன். அதனால்தான் நான் எப்பொழுதும் உன்னை தேடி வந்து கொண்டிருக்கிறேன் என்பதனை நீ மறந்து விடாதே. நான் உன் மீது கொண்ட அன்பினாலும் நீ என் மீது கொண்ட நம்பிக்கையாலும் உன் வாழ்க்கையில் இந்த அதிசயம் நடந்து கொண்டிருக்கின்றது. தெய்வம் உன்னை தேடி வருவது போன்ற அதிசயம் எல்லாம் உனக்கு அதனால்தான் நடந்து கொண்டிருக்கின்றது. அதனால் இதையெல்லாம் என் குழந்தை நீ தெளிவாக உணர்ந்து கொண்டாயானால் உன்னை தேடி வருகின்ற ஒவ்வொரு உண்மைகளும் நிச்சயமாக இந்த வாழ்க்கையில் உனக்கான நம்பிக்கையை ஒரு சேர கொடுக்கும். மேலும் மேலும் உனக்கான வெற்றியை அது இந்த வாழ்க்கையில் உனக்கு பெற்று கொடுக்கும் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. என் குழந்தையே, என்ன நடந்தது என்று எண்ணி நீ வருந்தியது எல்லாம் போதும். இனி நடக்கக்கூடிய விஷயங்கள் ஒவ்வொன்றுமே உன்னை சந்தோஷப்படுத்தவும் உன்னை நல்வழிப்படுத்தவும் வருகிறது என்பதனை நீ புரிந்து கொள். நான் காரணமில்லாமல் உன்னிடத்தில் எதையும் சொல்லிவிடுவதில்லை. காரணத்தோடு உனக்கு கிடைக்கின்ற இந்த செய்தியானது நிச்சயமாக இந்த வாழ்க்கையில் மேலும் மேலும் உன்னை சந்தோஷப்படுத்த வேண்டும் என்பதுதான் உன் தாயானவள் என்னுடைய விருப்பமாக இருக்கின்றது. என் குழந்தையே, ஒவ்வொரு முறையும் உனக்கு இந்த வாழ்க்கை எதை கொடுத்தாலுமே அதில் நீ திருப்திகரமான பல விஷயங்களை நிச்சயமாக பெற்றுக்கொள்ள எண்ண வேண்டும். உனக்கு எதுவெல்லாம் மனதிற்கு நிறைவானதாக தோன்றுகின்றதோ அதுவெல்லாம் மீண்டும் மீண்டும் உனக்கான பேரதிசயத்தை இந்த வாழ்க்கையில் நிரந்தரமாக நடத்தி கொடுக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே. என் தங்கமே, இத்தனை சந்தர்ப்பங்களையும் விட்டுவிட்டு இத்தனை சூழ்நிலைகளையும் மறந்துவிட்டு இனி உன்னை தேடி வருகின்ற ஒவ்வொரு உண்மைகளையும் நீ தெளிவாக புரிந்து கொள்ள எப்பொழுதும் கட்டுப்பட்டு நடக்க பழகு. உன்னோடு நான் இருக்கின்ற இந்த நேரம் இனி எப்பொழுதும் உனக்கு வாழ்க்கையின் பேரதிர்ஷ்டத்தை நான் காண்பித்து கொடுப்பேன். என் குழந்தையே, நடப்பதை எல்லாம் நன்மைக்குத்தான் என்பதனை நீ உணரப்போகின்ற நேரம் அல்லவா இது. உன்னை சூழ்ந்து வருகின்ற விஷயங்களை எல்லாம் நீ சரியாக புரிந்து கொள்ள வேண்டிய நேரம் அல்லவா. இனி என்ன நடந்தது, ஏது நடந்தது என்றெல்லாம் நினைத்து வருந்தி கொண்டிருக்காமல் உனக்கு நடக்கக்கூடிய நன்மைகளை ஒவ்வொன்றாக பெற்றுக்கொள்ள நீ தயாராகிவிடு. உன்னை சூழ்ந்து வந்து நான் உனக்கு கொடுப்பது எல்லாம் இனி எப்பொழுதுமே உன்னை அடுத்தது என்னவென்றுதான் யோசிக்க செய்யுமே தவிர ஒருபோதும் உன்னை இப்படியே இந்த நிலையில் விட்டு விடாது. என் குழந்தை, சந்தித்த ஒவ்வொரு விஷயங்களும் மீண்டும் மீண்டும் உனக்கான நல்ல மாற்றங்களை தந்து கொண்டே இருக்கட்டும்.
நீ கனவிலும் நினைத்திட முடியாத அளவிற்கு மிக பெரிய மாற்றங்கள் எல்லாம் இந்த வாழ்க்கையில் உனக்கு கிடைத்து கொண்டே இருக்கட்டும். இனி என்ன வேண்டும், ஏது வேண்டும் என்று என் பிள்ளை நீ வருந்தாதே. ஏனென்றால் நாளைய தினம் நீ சந்திக்கக்கூடிய இந்த விஷயமானது நிச்சயமாக உன்னுடைய வாழ்க்கையில் பேரதிசயத்தை நடத்தத்தான் போகின்றது. உன்னுடைய வாழ்க்கையில் மேலும் பல நல்ல மாற்றங்களை உனக்கு உருவாக்கி தரத்தான் போகிறது. எதுவுமே சர்வசாதாரணமானது அல்ல என்று உணர்ந்த பிள்ளைகள் எந்த விஷயம் நமக்கு கிடைத்தாலும் அதை சரியாக எப்பொழுதும் பயன்படுத்தி கொள்வார்கள். எந்த விஷயத்தையும் தன்னுடைய வாழ்க்கையாக பெற்றுக்கொள்ள துணிவார்கள். அதுபோலத்தான் என் குழந்தையும் உன்னுடைய வாழ்க்கையில் நடக்கக்கூடிய அத்தனை விஷயங்களையும் நீ இனிமேலும் விட்டு விடாதே. ஏனென்றால் கிடைப்பது மிகவும் கடினம். கிடைக்கும் பொழுது அதனை விட்டு விட்டோமானால் நிச்சயமாக இந்த வாழ்க்கை மீண்டும் உனக்கு நன்மைகளை தேடித் தருவது என்பது நீ மிகுந்த யோசனைகளுக்கு அதன் பிறகுதான் அதை பெற முடியும் என்பதனை மறந்து விடாதே. என் குழந்தையே, இந்த நேரம் நான் உன்னோடு இருக்கின்ற இந்த தருணம் இனி என்ன நடந்தாலும் அதற்காக நீ வருந்தாதே. எது வந்தாலும் அதிலிருந்து ஏதோ ஒரு வகையில் உனக்கான பேரதிசயங்கள் கிடைக்கும் என்பதனை நம்பு. என் குழந்தையே, ஒவ்வொரு நாளும் நான் உனக்கு கொடுக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களுமே ஏதாவது ஒரு வகையில் உனக்கான புரிதலை கொடுக்கிறதல்லவா? அப்படித்தான் நாளைய விடியலும் உன்னுடைய வாழ்க்கையில் நீ எதிர்பார்க்கின்ற ஓர் அதிசயத்தை உனக்கு நடத்தி கொடுக்க வேண்டும். நான் சொல்லக்கூடியவர் நிச்சயமாக உன் எதிரில் வருகிறார் என்றால் அவருக்கு உடனே நான் சொல்வதை நீ கொடுத்து விடு. நாளைய தினம் இது 1000ல் ஒருவருக்கு மட்டுமே நடக்கக்கூடிய விஷயமாக இருக்கலாம். எல்லோருக்கும் கிடைக்கின்ற விஷயமாக இது இருக்காது. அதனால் உனக்கு இது கிடைக்கும் பொழுது அதனை நீ சரியாக பெற்றுக்கொள். உன் வாழ்க்கையில் இது நடக்கும் பொழுது அதனை நீ சரியாக உணர்ந்து கொள். உன்னை தேடி நான் வருகின்ற இந்த நேரங்கள் எல்லாமும் இனி எப்பொழுதுமே உனக்கு இந்த வாழ்க்கையின் உண்மைகளை எடுத்துச் சொல்ல வேண்டி வருகிறது என்பது உன்னுடைய புரிதலாக இருந்துவிட்டால் என்ன நடந்தாலுமே அதை உன்னால் சர்வ நிச்சயமாக தெளிவாக ஏற்றுக்கொள்ள முடியும். என் பிள்ளை, நீ தெளிவடைய வேண்டிய நேரம். இனியும் குழப்பத்தோடு இருந்து கொண்டிருந்தால் உன்னை இவர்கள் எல்லாம் பதம் பார்த்து விடுவார்கள். உன்னுடைய வாழ்க்கையில் மேலும் உனக்கு பல இன்னல்களை கொடுத்து விடுவார்கள். அதனால் இனி உன்னை தேடி வருகின்ற ஒவ்வொரு விஷயங்களுக்கும் நீ எப்பொழுதும் உன்னை தெளிவாக வைத்திரு. யார் என்ன நடத்தினாலும் அது உன்னை பாதிக்காதபடி நீதான் உன்னை காப்பாற்றி கொள்ள வேண்டும். துணிந்து நின்று ஒரு விஷயத்தை எதிர்கொள்ள நீ பழகி கொண்டாயானால் அதன் பிறகு என்ன நடந்தாலும் அதிலிருந்து உனக்கு வெற்றி உறுதியாக கிடைக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய். என் குழந்தையே, தருகின்ற ஒவ்வொரு வெற்றிக்கு பின்னாலும் நான் இருக்கும் பொழுது அதை பெறுவதற்கு நீ தயக்கம் காட்டலாமா? என்ன நடந்தாலும் அதில் உன்னுடைய எண்ணங்கள் நிச்சயமாக மிகுந்த மகிழ்ச்சியை ஒரு சேர கொடுக்கட்டும். எப்பொழுதும் என் பிள்ளை ஆசைப்பட்டதையெல்லாம் நீ நிறைவாக பெற்றுக்கொள்ள தயங்காமல் முன்னேறி வா. நாளைய விடியல் என்பது நினைத்தது போல உனக்கு வாழ்க்கையில் பெருமகிழ்ச்சியை கொடுக்கும் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. என் குழந்தையே, உன் தாயானவள் சொல்ல போகின்ற விஷயம் என்னவென்று என் குழந்தை நீ நிறைவாக தெரிந்து கொள்ள வேண்டுமல்லவா? என் குழந்தையே, நாளைய விடியலில் உன்னை தேடி வரக்கூடியவர் உண்மையாகவே கஷ்டப்படக்கூடிய ஒருவர். ஒருவேளை உணவுக்கு கூட வழியில்லாமல் நிற்கக்கூடிய ஒருவர். அப்படி ஒருவரை மட்டும் நாளை உன் எதிரில் நீ கண்டு விட்டாயானால் நிச்சயமாக அவருக்கு உடனே நீ உணவை பெற்றுக்கொடு. உணவு உண்மையாக அந்த நேரத்தில் அவர்களின் பசியை போக்கக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கும் பொழுது அதனை அவர்களுக்கு நீ கொடுப்பதில் எந்த தவறும் இல்லை அல்லவா?
சரியான நேரத்தில் சரியான ஒருவருக்கு நாம் அதை கொடுத்து விட்டோமானால் நிச்சயமாக அவர்களினுடைய ஆசீர்வாதங்கள் உனக்கு எப்பொழுதுமே நிலையாக நிலைத்து நிற்கும். மேலும் மேலும் இந்த வாழ்க்கையில் நீ எதிர்பார்த்தது எல்லாம் உனக்கு கிடைக்கும். உன்னை சுற்றி எப்பொழுதும் உன் அம்மா நான் வருகின்ற இந்த நேரம், இனி இந்த வாழ்க்கையில் உனக்கான ஒவ்வொரு அதிசயங்களும் நிச்சயமாக நடக்க வேண்டும். பசி என்று உன் எதிரில் நாளை யாரேனும் வருகிறார் என்றால் நிச்சயமாக இவரை எக்காரணம் கொண்டும் என் பிள்ளை நீ உதறி தள்ளிவிடாதே. உன்னிடத்தில் கையேந்துவதற்கு முன்பாகவே அவர்களுக்கு உணவு கொடுத்து விட்டாயானால் நிச்சயமாக உன்னை போல ஒரு பாக்கியசாலி இங்கு வேறு யாருமே கிடையாது. உன்னை போல ஒருவர் அவர்களுக்கு தெய்வமாக தெரிகிறார் என்றால் வேறென்ன வேண்டும்? இதைவிட என்ன செய்தி உன்னை வந்து சேர வேண்டும் என்பதனை நீ முதலில் புரிந்து கொள். என் குழந்தையே, நடக்கக்கூடிய பல நல்ல விஷயங்களை நான் எப்பொழுதுமே உனக்கு நடத்தி கொடுக்க தயாராகிவிட்டேன். அதனால் உன்னை தேடி வருகின்ற சில புண்ணிய காரியங்களை எக்காரணம் கொண்டும் என் குழந்தை நீ விட்டு விடாதே. உன்னை தேடி வருகின்ற பல சந்தோஷமான செய்திகளை எக்காரணம் கொண்டும் என் குழந்தை நீ இழந்து விடாதே. இனி நடப்பது எல்லாமும் உன்னுடைய நன்மைக்காக. இந்த வாழ்க்கையில் நீ விரும்பிய ஒவ்வொரு விஷயங்களையும் உனக்கு கொடுப்பதற்காக என்பதனை நீ புரிந்து கொண்டு அதற்கு ஏற்றது போல நீ நடந்து கொண்டாலே போதும். இனி எல்லாமுமே உன் வசமாகத்தான் போகின்றது. இனி எல்லா விஷயங்களுமே உனக்கான சந்தோஷத்தை கொடுக்கத்தான் போகின்றது. எதையும் எதிர்கொண்டு வாழ துணிந்து விட்டால் இந்த வாழ்க்கையில் அத்தனை விஷயங்களும் உனக்கு நன்மைகளை கொடுக்கும். எந்த இடத்தில் தயக்கம் காட்டுகிறாயோ அந்த தயக்கம் உன்னுடைய வெற்றியை இன்னொருவருக்கு கொடுத்து விடும் என்பதனை நீ மறந்து விடாதே. தயங்காமல் முன்னேறி கொண்டே இரு. இந்த வாழ்க்கை மேலும் பல அதிசயங்களை உனக்கு நடத்தி கொடுக்க வேண்டும். மேலும் பல உண்மைகளை உனக்கு என்னவென்று எடுத்துச் சொல்ல வேண்டும். நான் சொன்னது போல நீ எதிர்பார்க்கின்ற அத்தனை விஷயங்களையும் நிச்சயமாக நீ ஏற்றுக்கொள்ள வேண்டிய நேரம். இனி ஒவ்வொரு நாளும் உனக்கென உன் தாயானவள் நான் இருந்து நடத்தக்கூடிய இந்த ஒவ்வொரு விஷயங்களும் சரியானபடி இந்த வாழ்க்கையில் உனக்கு அத்தனையையும் சொல்லிக் கொடுக்க வேண்டிய நேரம் என்பதனை நீ மறந்து விடாதே. நடத்தக்கூடிய விஷயங்களை என் பிள்ளை உன்னுடைய மனசாட்சிக்கு கட்டுப்பட்டு நல்லபடியாக நீ செய்ய முயற்சி செய்து விட்டாயானால் இனி எப்பொழுதும் உனக்கு இந்த வாழ்க்கையில் தோல்விகளே இல்லை என்பதனை நீ புரிந்து கொள்வாய். இனி எந்நேரமும் உனக்கு வெற்றியின் முகம்தான். இனி எப்பொழுதும் உனக்கு இந்த வாழ்க்கையின் சந்தோஷத்தின் உச்சம்தான் என்பதனை நீ மறந்து விடாதே. என் குழந்தையே, நாம் நினைப்பது எல்லாம் ஒரு நொடியில் நடந்து விடலாம். இந்த வாழ்க்கை உனக்கு நிச்சயமாக ஒவ்வொரு அதிசயங்களையும் கொடுத்து விடலாம். ஆனால் என்ன நடந்தாலும் எது வந்தாலும் நீ உன்னுடைய மனசாட்சிக்கு கட்டுப்பட்டு நல்ல பிள்ளையாக எப்பொழுதும் வாழ்ந்து கொண்டிரு. அது உன்னை எந்த சூழ்நிலையிலும் நல்லபடியாக வாழ வைக்கும் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. உனக்கானவற்றை எல்லாம் நான் எப்பொழுதும் உன் கைகளில் ஒப்படைக்க தயாராகிவிட்டேன். இனி என்ன நடந்தாலும் எது வந்தாலும் நீ நினைத்தால் உன் வாழ்க்கையில் எப்பேற்பட்ட மாற்றங்களையும் கொண்டு வந்துவிட முடியும். நீ நினைத்தால் எப்பேற்பட்ட அதிசயங்களையும் இந்த வாழ்க்கையில் நடத்திவிட முடியும். அதனால் நடத்தக்கூடிய விஷயங்களுக்கு உன்னை தயார்படுத்திக்கொள். வரக்கூடிய அத்தனை உண்மைகளும் நீ எதிர்பார்த்தது போல இந்த வாழ்க்கையை உனக்கு நிச்சயமாக என்னவென்று கொடுக்கும் என்பதனை நீ தெரிந்து கொள்வாய். யாருக்காகவும் எதற்காகவும் என் பிள்ளை எந்த ஒரு விஷயத்தையும் இழக்க வேண்டும் என்ற அவசியம் உனக்கு வரக்கூடாது. அப்படி வந்தால் சுதாரித்துக்கொள். எந்த ஒரு விஷயத்தையும் தேவையில்லாமல் இந்த வாழ்க்கையில் தொலைக்காதே. மீண்டும் பெறுவது மிகவும் கடினமான காரியம்.
நாளைய விடியல் உனக்கு வெற்றி விடியலாக மாற வேண்டும். என் தங்கப்பிள்ளைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதும் உண்டு.